வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கான வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுகிறோம். சார் வணக்கம். 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. பிரச்சாரங்கள் எல்லாம் நேற்று முடிவடைந்து விட்டன. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நாளைக்கு கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள் 2 யூனியன் டெரிட்டரிஸில் யூனியன் பிரதேசங்களில் 94 தொகுதிகளுக்கு இடங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. 3rd ஃபேஸ், மொத்தம் 7 கட்டம். அதில் 3வது கட்டம் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட இடங்கள்லையும் ப்ளஸ் 2 யூனியன் டெரிட்டரிஸ், 10 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸில் நடக்குது. குறிப்பாக நாளைக்கு களத்தில் இருக்கக்கூடிய விஐபிஸ்ன்னு பார்த்தோன்னா அமித்ஷா, ஜோதிராதித்ய சிந்தியா, சிவராஜ் சிங் சௌஹான், இவங்கெல்லாம் பிஜேபி, டிம்பிள் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி, திக்விஜய் சிங், சுப்ரியா சூலே என்சிபி எல்லாரும் இருக்காங்க. முக்கியமான ஒரு கட்டம். ஏற்கனவே 2 கட்டம் முடிந்திருக்கிறது. கர்நாடகாவில் நாளைக்கு 2nd ஃபேஸ். ஃபஸ்ட் ஃபேஸில் 14 இடங்களுக்கு முடிஞ்சிச்சு, மொத்தம் 28. 2வது ஃபேஸ் நாளைக்கு நடக்குது. ஸோ தமிழ் 18வது மக்களவைத் தேர்தலின் 3வது கட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காலை 7 மணியிலிருந்து 5 மணி வரையில் 6 மணி வரையில் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இந்த டைம் பிரச்சாரங்கள்லாம் கொஞ்சம் ஹைப்பாகவே இருந்ததை பார்க்க முடியுது. மோடியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க, அவருடைய பேச்சுக்கள்? அது ரொம்ப மோசமாக இருந்தது. சுதந்திர இந்திய வரலாறு காணாத மிக மோசமான பிரச்சாரம். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்கன்றது அன்றைக்கி தான் நமக்கு தெரியும். தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் இந்த தேர்தல் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்திய வரலாறில் பேசப்படும். ஏனெனில் ஒரு பிரதம மந்திரி மிக மோசமாக மதத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்த முதல் தேர்தல் இதுதான். 17 தேர்தல்களை நாடு சந்தித்திருக்கிறது. நாடு விடுதலை அடைந்த 77 ஆண்டு காலத்தில் ஃபஸ்ட் டைமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வெளிப்படையாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பேசினார். 15% மக்கள், கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை போகிற இடமெல்லாம் கட்டவிழ்த்து விட்டார் மோடி. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள் நடந்த தேர்தலில் அவர் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை. ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் கட்டம் 26, 3ஆம் கட்டம் நாம் இப்போ நாளைக்கு நடக்க இருக்குது மே 7ஆம் தேதி. இந்த 15 நாட்களில் மோடியின் பேச்சுக்கள் மிக 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 அருவருப்பான, ஆபத்தான, அசூயான பேச்சுக்களாகத்தான் இருந்தன. SC/ST மக்களிடம் இருந்து ரிசர்வேஷனை பிரித்து, இடஒதுக்கீட்டை பிரித்து காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருன்னு பேசினார். காங்கிரஸ் கட்சியோட மேனிஃபெஸ்டோவை தினமும் பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோவின் பிராண்ட் அம்பாசிடராகவே மோடி மாறி போனார். தன்னுடைய கட்சி பாஜகவின் மேனிஃபெஸ்டோவை அவர் பேசியவே இல்லை. மாறாக காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பூத கண்ணாடி கொண்டு பார்த்து அதில் சொல்லப்படாதவற்றையெல்லாம் சொன்னதாக மக்கள் மத்தியில் வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டினார். உங்ககிட்ட 2 வீடு இருந்துன்னா ஒரு வீடை பிடுங்கி காங்கிரஸ்காரன் முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவான். உங்ககிட்ட 2 கார் இருந்துன்னா ஒரு காரை காங்கிரஸ் பிடிக்கும். உங்ககிட்ட 2 எருமை இருந்துன்னா ஒரு எருமையை காங்கிரஸ் பிடிக்கும். இந்து தாய்மார்களே, இந்து சகோதரிகளே, உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு காங்கிரஸ் கொடுத்துருவோம். இப்படியெல்லாம் 4 சவுத்துக்குள் நாம் பேச தயங்குகிற, உச்சரிக்க அசூயைப்படக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த பல கூட்டங்களில் தொடர்ந்து மோடி அவர்கள் பேசினார். SC/ST மக்களை, குறிப்பாக OBC, SC/ST, அதிலும் குறிப்பாக SC/ST மக்களை முஸ்லிம்ஸ்க்கு எதிராக திருப்பி விட்டார். தன்னுடைய சாதனைகளை சொல்லி பிரதமர் வாக்கு கேட்கவில்லை. 10 ஆண்டு சாதனைகளை, உண்மையிலேயே அவருடைய சாதனைகளாக கருதப்படக்கூடிய ராமர் கோயில் கட்டியது, 370 நீக்கியது, இது உண்மையிலே சாதனை தான். ஏன்னா பிஜேபியோட முக்கியமான 3 கொள்கைகளில் இந்த ராமர் கோயில், 370, பொது சிவில் சட்டம், அந்த 3ல் 2 அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவர்கள் அளவில் அது மிகப்பெரிய சாதனை தான், எந்த சந்தேகமும் அது கிடையாது. பொதுவாக பார்த்தாலுமே இதுவரை யாருமே செய்யாத காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை சொல்லி அவர் ஓட்டு கேட்காமல்
மாறாக முஸ்லிம்ஸுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டது. இந்த கோயில், ராமர் கோயிலும் 370 மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதை நன்கு புரிந்து கொண்டது தான். இது அவங்களுக்கு இன்னொரு நெருக்கடியை உண்டாக்கியிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசத்தில் பிஜேபி, சந்திரபாபு நாயுடு, ஐ திங்க் பவன் கல்யாண் 3 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அடுத்த கட்ட 4ஆம் கட்ட தேர்தல் அடுத்த திங்கட்கிழமை மே 13ஆம் தேதி அங்கே தேர்தல் நடக்குது. 25 சீட். மோடியோட முஸ்லீம் வெறுப்பு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க அனுமதிக்க மாட்டேன்னு அவர் சொன்ன பேச்சு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு கடுமையான நெருக்கடியை உண்டாக்கியிருக்கிறது. அங்கே 1% முஸ்லீம் பாப்புலேஷன். ஆனால் அந்த வாக்குகளுக்கு சந்திரபாபு நாயுடு இப்பொழுது கவலைப்பட தொடங்கியிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு வெளியிட்ட அவருடைய கட்சி தேர்தல் அறிக்கையில் மோடி படம் இடம்பெறவில்லை. அந்த படம் போடாமல் தான் அவர் வெளியிட்டார். மோடி என்ற பெயரையே அவர் உச்சரிக்கல. இது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பாஜகவுக்கு வெறுப்பை, கோபத்தை உண்டாக்கி அந்த நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேச பாஜக தலைவர் கலந்து கொள்ளவே இல்லை. ஆந்திராவில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பை இவங்க கூட சேர்ந்த, அதாவது இவர்களுடன் சேர்ந்ததால் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார் ஆந்திர பிரதேசத்தில். ஏன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான மோடியின் தொடர் வெறுப்பு பேச்சு அவரை கதிகலங்க செய்திருக்கிறது. ஏற்கனவே தென்னிந்தியாவில் பாஜக மிக 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 பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் 28 சீட்டில் லாஸ்ட் டைம் 25 ஜெயிச்சாங்க. இந்த தடவை அங்கே 10 சீட்டு ஜெயிச்சா அதிகம். ஒற்றை இலக்கத்தில் தான் வருவார்கள் என்கிறார்கள். ஆந்திராவில் நாயுடு கூட சேர்ந்ததால் ஓரளவு வாய்ப்பு இருந்தது. அதை மொத்தமாக மோடி ஒழித்து விட்டார் என்று தான் பேசுகிறார்கள். ஆகவே மோடியின் இந்த முஸ்லீம் வெறுப்பு பேச்சு, தொடர் இஸ்லாமிய வெறுப்பு, வட இந்தியாவில் மோடிக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் தென்னிந்தியாவில் அது துடைத்தெறியப்பட போகிறது என்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் என்று நான் இப்பொழுது பார்க்கிறேன். மோடி தான் இஸ்லாமிய வெறுப்புன்றத ஒரு பக்கம் பேசலாம், இன்னொரு பக்கம் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள்லாம் இப்போ காங்கிரஸ்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களாம் எங்களை நோக்கி அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரோடு போட்டது, உஜ்வலா ஸ்கீமு, டேப்பில் தண்ணி கொடுத்தது, கக்கூசு கட்டினது, இதெல்லாம் சாலை வசதிகள், மின்சாரம் கொடுத்ததெல்லாம் சாதனைன்றார். ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த அடிப்படை வசதிகளை இந்த காங்கிரஸ் கட்சி செய்ய மறுத்தது தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு காரணம். காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் தோல்விதான் பிஜேபியை இன்று இந்தியாவில் வளர்த்திருக்கிறது. இந்திய அரசியலின் 4 முக்கியமான மைய நீரோட்டங்கள் என்று நாம் பார்ப்போமே ஆனால் 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ், 4 முக்கியமான நீரோட்டங்கள், மைய நீரோட்டம் அல்ல, 4 முக்கிய நீரோட்டங்கள் என்று இந்திய அரசியலில் எடுத்துக்கொண்டால், ஒன்று காங்கிரஸ் பேரியக்கம், சுதந்திரத்துக்கு முன்பாகவே வந்தது 1885, 139 ஆண்டு கால வரலாறு கொண்டது. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் 1925 வந்தது, கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் உருவானது தான் கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் இயக்கம். 4வது திராவிட இயக்கம். இந்த 4 விஷயங்கள் இந்திய அரசியலின் முக்கியமான 4 நீரோட்டங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பழமையானது, 139 ஆண்டு கால பழமை வாய்ந்தது, நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டது. அவர்கள் செய்த தவறுகள், கம்யூனிஸ்டுகள் செய்த தவறுகள் தான் பிஜேபியை வளர்க்குது. அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேரியக்கமும் கம்யூனிஸ்டுகளும் தங்களுடைய வீரியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கம் இன்றளவும், இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்குது, இன்றளவும் துடிப்புடன் இருக்கிறது, வீரியத்துடன் இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் நம்ம பிஜேபியை தடுத்து நிறுத்துகிறோம். ஏன்னா திராவிட இயக்கம் புல்வார்க்காக நமக்கு இருக்குது, அந்த சுவராக இருக்குது, பெருஞ்சுவராக இருக்கிறது. பட் காங்கிரஸும் இடதுசாரிகளும் தோற்றதால தான், அந்த இயக்கங்கள் தோற்றதால தான் பிஜேபி வளருது. யோசிச்சு பாருங்கள், ரோடு போட்டோம், தண்ணி கொடுத்தோம், உஜ்வலா ஸ்கீம் கொடுத்தோம், மருத்துவ வசதிகள் கொடுத்தோம், வீடு கட்டி கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் இது சொல்லி தான் நீங்கள், இதெல்லாம் 75 வருஷம் விடுதலைக்கு 77 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படின்னா 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பண்ணி என்னத்தை செஞ்சு கீழ்ச்சுது? ஏன் யூபியில் யோகி ஆதித்யநாத் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தது, ப்ளஸ் ரவுடிஸை ஒழிச்சது, என்கவுண்டர் மூலமாக ஒழிக்கிறார். அது சட்டத்துக்கு விரோதமானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கே எதிரானது. ஆனால் மக்கள் ஆதரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான என்கவுண்டர்ஸ் 7 வருஷத்தில். ஒரு நாளைக்கு 30 என்கவுண்டர்ன்றான். ஒரு நாளைக்கு 30 என்கவுண்டர்னா 10,000 என்கவுண்டர் 7 வருஷத்தில். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 என்கவுண்டர் ஒரு நாளைக்குன்னா எவ்வளோ? 30 × 30 எவ்வளோ? ஒரு நாளைக்கு 10 என்கவுண்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 300 என்கவுண்டர். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 3000 என்கவுண்டர். ஆயிரக்கணக்கான என்கவுண்டர்ஸ். ஃபிகர் எப்படி வேணா இருக்கலாம், 3000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஆயிரக்கணக்கான என்கவுண்டர்ஸ் பப்ளிக்காக போடுறான். உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு
ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தரை முஸ்லீம் அவரை அழைச்சிட்டு வரும்போது அவர் பேட்டி கொடுத்துட்டே வர்றாரு, மைக்கை வச்சு பார்த்துருப்பீங்க போன வருஷம். ஜனங்க ஆதரிக்கிறாங்க அதை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது வேலை வாய்ப்பெல்லாம் கூட இல்லை அங்கே மக்கள் கேட்க. சாலை வசதி, மின்சாரம், குடிநீர், கழிப்பறை வசதி, வீடு, இதை கொடுக்குறாங்க அவங்க. வீடு கூட ரெண்டாவது, சாலை வசதி, குடிநீர், கழிப்பறை வசதி, இதை இப்போ தான் நாங்கள் கொடுக்குறோம். அதான் முஸ்லீம்ஸ்லாம் எங்ககிட்ட வராங்கன்றாரு. அரசியல் அதிகாரம் என்ன கொடுத்த? அதை ஓழிச்சிட்டல. இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸில் ஒருத்தன் கூட முஸ்லீம் கிடையாது, ஒரு முஸ்லீம் மந்திரி கூட கிடையாது. இஸ்லாமியர்களுக்கான அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை ஒழிச்சு காட்டியாச்சு. செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான் அவங்க இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் இல்லை, இனிமேல் அப்படி உருவாவார்கள். இரண்டாம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்களை மாற்றக்கூடிய வேலையை தான் மோடி செய்கிறார். இதை மற்ற கட்சிகளை இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் இதில் இருக்க ஆபத்து. குஜராத்தில் காங்கிரஸோட கேண்டிடேட் 26 பேரில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான். பிஜேபி சூரத்தில் 25 பேர் நிற்கிறான் களத்தில். ஒருத்தன் கூட முஸ்லீம் இல்லை. முஸ்லிம்ஸ்க்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸை சீட்டு கொடுக்கல குஜராத்தில். இதுதான் பிஜேபியோட வெற்றி. அது சமூகத்தை இருகூறாக பிஜேபி பிளந்து விட்டது. ஆனால் இந்த தடவை இருகூறாக பிளந்தும் வெற்றியை பெற முடியுமா அவங்கன்னா? சிம்பிள் மெஜாரிட்டி வருவதே இந்த தடவை கடினமானதாக இருக்கிறது. வெற்றி பெற மாட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 272 என்பது அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரும் சவாலாகத்தான் உருவெடுத்திருக்கிறது. ரொம்ப நாளாக இந்த ஒரு கணிப்பு தான் நீங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஓகே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, 272 என்பது மினிமம் நம்பர்ஸ், சிம்பிள் மெஜாரிட்டி. அது பிஜேபிக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். காங்கிரஸ் இஸ் நோவேர் இன் த சீன். பழைய மெஜாரிட்டி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு, மிகவும் குறைவு. மோடி 1.0282, மோடி 2.0303. 272 இருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டி 543 மொத்த மக்களவை தொகுதிகளில். அந்த 272 இந்த முறை அவர்களுக்கு கிடைப்பது கடினம் என்று தான் செய்திகள் வருகின்றன. கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு 40 50 சீட்டாக துண்டு விழும். 220 சீட்டு தாண்ட மாட்டாங்கன்றது தான் பரவலான கணிப்பாக இருக்கிறது. அப்படி நிகழ்ந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக மோடியோ அமித்ஷாவோ இப்போ இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்க முடியாது. கூட்டணி அரசு அமையும். கண்டிப்பாக வேறு யாராவது ஒருவர் பிரதமர் பதவிக்கு வரலாம். அது அந்த ஆபத்து இருப்பதால் தான் மோடி தொடர்ச்சியாக மதத்தை முன்வைத்து என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கருத்து கணிப்புகளுக்கெல்லாமே கொஞ்சம் மாற்று வரும் அப்படின்னு ஒரு அண்டர் கரண்ட் இருக்குதுன்றாங்க. கருத்து கணிப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட 10 கருத்து கணிப்புகளை 10மே பிஜேபி வெற்றி உறுதின்னு தான் சொல்றாங்க. நம்பர்ஸ் தான் வேரி ஆகுது. ஓகே, 300லேருந்து 350 வரைக்கும் போறாங்க. பட் 300 கண்டிப்பாக கிடைக்காது. 300 ஒரு 50லேருந்து 60 குறையும் என்பதுதான் கணிப்பாக இருக்கிறது. தெர் இஸ் அன் அண்டர் கரண்ட்ன்றது கிளீனாக தெரியுது. ஆனால் அது எவ்வளவு தூரம் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை சிதைக்கும் என்பது தெரியவில்லை. 220 அதிகபட்சம் என்று தான் தகவல்கள் வருகின்றன. தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கு எப்படி இருந்தாலும் கூட்டணி அரசு தான் நெக்ஸ்ட் டைம் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. இதை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ஒதுக்கி தள்ளவும் முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் 40 சீட்டும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி தேசிய அளவில் பிஜேபி இப்படி இவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் அவ்வளோ சீட்டு ஜெயிக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் நம்பர்ஸ் தான் டிஃபர் ஆகுது. 220லேருந்து 230 வரைக்கும் வரலாம் என்பதுதான் ஒரு கணிப்பு. அதை தாண்டுவது கடினம் என்று தகவல்கள் வருகின்றன. இந்த கணிப்பை முழுவதும் நாம் ஒதுக்கி தள்ளவும் முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. சிம்பிள் மெஜாரிட்டிக்கு வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய தகவல்களாக எல்லா தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள். சிம்பிள் மெஜாரிட்டிக்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான். அப்படின்னா மோடி அமித்ஷாவுக்கு என்ன ஒரு ஆபத்துன்னு சொல்றாங்க? ஏன்னா இன்றைக்கு அவர்கள் பிஜேபிக்குள்ள அவங்க பிஜேபி எம்பிக்களால் மதிக்கக்கூடிய தலைவர்களாக இல்லை, அஞ்சக்கூடிய தலைவர்களாகத்தான் இருந்திருக்காங்க. மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் எல்லாரையும் பிஜேபிக்குள்ளேயே அவங்க வச்சுருக்காங்க. எதிர்கட்சிகளை மட்டும் பிளாக்மெயில் பண்ணி தான் காலடியில் மோடி உட்கார வைக்கல. தான் சொந்த கட்சி எம்பிக்களையே கூட அவங்க பிளாக்மெயில் பண்ணி தான் அமித்ஷா மோடி இரட்டையர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எப்படி 303 இருக்கிறதால அவர்கள் அஞ்சு கிடக்கிறார்கள். மோடிக்கு நம்பர்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 272 இல்லை 250 வந்தால் கூட கண்டிப்பாக உள்ளேருந்து போர்க்குரல் வரும், கலகம் வெடிக்கும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிஜேபியில் தேசிய அளவில் பெரிய கலகம் வெடிக்கும். அதற்கு வாய்ப்புகள் அதிகம். மோடிக்கு எதிரான அடுத்த தலைவரும் ஆயத்தமா இருக்கு. இப்பெல்லாம் அமைதியா இருப்பாங்கங்க. எப்பயுமே சர்வாதிகாரம் தலைவிரிச்சு ஆடும்போது அந்த நேரத்துல யாரும் பேச மாட்டாங்க. ஓரளவாவது ஒரு ரிலீஃப் கிடைச்ச பிறகுதான் பேசுவாங்க. இன்றைக்கு மோடியிடம் கூழை கும்பிடு போட்டுக்கொண்டு நிற்பவர்கள் எல்லாம் மரியாதையின் காரணமாக, மோடியின் மீது இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக கூழை கும்பிடு போடவில்லை.
அச்சத்தின் காரணமாக அவர்கள் கோழை கும்பிடு போடுகிறார்கள். பதவி இல்லாமல் இருந்த பொழுது இவருக்கு அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் அத்வானிக்கும் இருந்த மரியாதை பதவி இல்லைன்னா மோடிக்கு கிடைக்காது. அவர் உருட்டல் மிரட்டலால் பிளாக்மெயில் பண்ணி தான் தன்னுடைய சொந்த எம்பிக்களையே கட்சியில் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக 272 மோடிக்கு இல்லைன்னா கழகம் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்குள்ளே வெடிக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்போ அமித்ஷா மோடிக்கான மாற்று கட்சிக்குள்ளேயே வரும். ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவு மோடிக்கு இருக்கான்னு கேட்குறேன். நல்ல கேள்வி. இப்போ இருக்குது, எப்பயுமே இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர்கள் நிர்பந்தத்தால் ஆர்எஸ்எஸ், நல்ல கேள்வி இது, நிர்பந்தத்தால் ஆர்எஸ்எஸ் மோடியை ஆதரிக்கிறது விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸையே மோடி கபலீகரம் செய்ய துவங்கிவிட்டார். மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு கொடுத்தால் அவர் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி குஜராத்தில் இந்துத்துவ அமைப்புகளை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டினாரோ அந்த மாதிரி ஓரம் கட்டிடுவார். ஆகவே மோடியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. 272 மோடிக்கு கிடைக்கக்கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆசை என்றுதான் விவரம் அறிந்தவர்கள் சிலர் பேசுகிறார்கள். ஒரு 250 சீட்டு இருக்கணும், ஆனால் கூட்டணி அரசு வரும், மோடி கிடையாது கண்டிப்பாக பிஎம். மோடிக்கு 3வது டேர்ம் கொடுப்பது ஆர்எஸ்எஸ்ஸை மேலும் பலவீனப்படுத்தி விடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இல்லை, இதுல இருந்தா நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சிகளையும் தேசிய வட மாநில அந்த கட்சியும் கொஞ்சம் பிரித்து பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு தலைமை, நிரந்தர தலைமை சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்ட்டு. அது எப்படிங்க சார் அங்கே மட்டும் இப்படி மோடியை கூட மாற்றலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு? அப்படி ஆர்எஸ்எஸ் தாங்க அந்த கட்சியோட சித்தாந்த பின்புலம் தெரிந்தால் ஆர்எஸ்எஸ் தான் அங்கே எல்லாத்தையுமே தேர் காலிங் த ஷாட்ஸ். ஓகே, அவங்க யாருக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. இப்போ குடும்ப அரசியலை பற்றி மோடி பேசுகிறாருல்ல, பிஜேபியில் நிலவுவது என்ன? அதுவும் மன்னராட்சி ஒரு விதமான வடிவம் தான். இப்போ மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியோட உண்மையான தலைவரா? கிடையாது. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கார்கே செய்கிறாரு. இதை மறுத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது. மோடிக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ் பிரதமர்களாக இருந்த, துணை பிரதமர்களாக இருந்த வாஜ்பாய், அத்வானி ஆகியோரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி மோடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் கொஞ்சம் சுயேட்சையாக தான் சில முடிவுகளை எடுக்கிறார். அது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. ஆனால் அதே நேரத்தில் முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஸை மீறுவதற்கு மோடியாலையும் முடியல. இந்த முறை கண்டிப்பாக 250 அரௌண்ட் 250 வந்துன்னா கூட மோடி அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ் ஓரங்கட்டும், வேறு யாராவது ஒரு தலைவரை அவர்கள் கண்டிப்பாக உருவாக்குவார்கள். ஏன்னா 3rd term ஃபார் மோடி ஆர்எஸ்எஸ்க்கு சிவியர் சேலஞ்ச். மோடி அவர்கள் டைம் பிரச்சாரத்தில் பேசுகிறப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி பிரதமராக வர்றதோ பாகிஸ்தான்ல இருந்து விரும்புகிறாங்க. பாகிஸ்தான்ல நிறைய பேருக்கு பிடிக்குது. மோடி வழக்கமாக செய்யக்கூடிய பிரச்சாரம் இது. தோல்வி பயம் வந்தால் பாகிஸ்தான், முஸ்லீம், தாலி இருக்கிறது, எருமாடு வரைக்கும் வந்தாச்சு. ஆகவே ராகுல் காந்தியை பாகிஸ்தான் விரும்புகிறது என்பது வழக்கமான மோடியின் கீழ்த்தரமான ஒரு அரசியல். ஒரு வெளிநாட்டு தலைவர் ஒரு இந்திய தலைவரை புகழ்ந்தால் அவர் அந்த நாட்டோட கைகூலின்றதெல்லாம் ரொம்ப கேவலமானது. இது பாகிஸ்தான் முஸ்லீம் நாடுன்றதுனால இப்படி சொல்கிறாரு. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு போய் பேசினாரு. அது என்ன பேச்சு? ஏன் சீன பத்திரிகை குளோபல் டைம்ஸ் மோடி தான் சிறந்த பிரதமர், அடுத்த முறை மோடிக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம் 2 மாதம் மேலே எழுதினான். அப்போ சீனா மோடியை விரும்புதுன்னா மோடி இந்தியாவுக்கு கட்டுப்பாடு விசுவாசமாக இருப்பாரா, சீனாவுக்கு விசுவாசமாக இருப்பாரா? இதை விட்டு உக்காந்துருக்கே 4000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவே அடகு வச்சுட்டு சீனா கிட்ட உட்காந்துருக்கே, கேட்கறதுக்கு நாதி இல்லை. உங்கள் எம்பி பேசுகிறாரு, சீனாக்காரன் உள்ள வந்துட்டாங்க, என்ன பதில் சொல்கிறார் மோடி? ஆகவே பாகிஸ்தான்காரன் ராகுலை பற்றி சொல்லலாம்னா சீனாவை பற்றி பேசுங்க சார். வெளிநாட்டுக்காரருடைய கருத்துக்களை வைத்து உள்நாட்டு அரசியலில் பழி தீர்த்து கொள்ள, கணக்குகளை தீர்த்து கொள்ள பார்க்கிறார் மோடி. இது எதுவும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. மக்கள் முடிவு பண்ணலன்னா இவையெல்லாம் குப்பை கூடையில் வீசி எறியப்படும். இந்த இஸ்லாமிய வெறுப்பையும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்களா? அந்த அந்த அதுதான் இவ்வளவு நேரம் சொல்றேன். அது வட இந்தியாவில் ஈடுபடலாம் இன்னமும் இந்த காலகட்டத்தில் 100%. அதனால தான் அவர் பேசுறாரு. அவர் சும்மா பேசல, அவர் வாய்க்கு வந்ததை பேசல. அரபு நாடுகளுடன் போய் வளைகுடா நாடுகளில் போய் ஷேக்குங்கள் எல்லாம் கட்டி கட்டி பிடிச்சிக்கிறாரு. சவுதி அரேபியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 60,000 கோடி இருக்குது இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு. யுஏயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 20,000 கோடிக்கு குறையாமல் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே வளைகுடா நாடுகளுடன் இஸ்லாமிய நாடுகளுடன் ஒரு உறவை பேணக்கூடிய மோடி இங்கே தொடர் இஸ்லாமிய வெறுப்பை பேசுகிறார் என்றால் அது தேர்தல் கணக்குக்காகத்தான் பேசுகிறார். அதுதான் ஓட்டை கொடுக்கும்னு அவர் நம்புகிறாரு. அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பான்மை இந்து மதவெறி இந்தியாவை இன்று கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஹிந்தி ஹாட்லைனில் அதை பேசுகிறாரு. அவர் தெரியாமல் பேசலை, நல்லா தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. இது தனக்கு வாக்குகளை கொடுக்கும் என்று அவர் நம்புகிறார். அவருடைய நம்பிக்கை பொய் என்று நான் சொல்ல முடியாது, இப்பொழுது இருக்க நிலையில் நான் சொல்ல முடியாது. 4ஆம் தேதி தான் அதுக்கான நமக்கு முடிவு தெரியும். மோடியின் இந்த பிரச்சாரம் எடுபடலாம்.
சராசரி இந்தியன், வட இந்தியாவில் இங்கே இல்லை, மிகப்பெரிய அளவில் இந்து மதவெறிக்கு ஒரு சராசரி இந்து ஆட்பட்டிருக்கிறான். அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆகவே மோடியின் பேச்சு வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, நான் அதை மறுக்கவில்லை. மேபி புத்தி வந்து ஜனங்க மோடி மக்களை தங்களை பிளந்து எடுக்கிறார் என்று இந்துக்களில் பெரும்பான்மையானவர்கள் முடிவு செய்தால் மோடி வரலாற்றின் கடந்த காலத்தின் கரிய நிழலாக மாறி போவார். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.